வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிறந்த நாள், 77வது பிறந்த நாள் இன்று. ஆனால் ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் இல்லை, அவர் இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கின்றார். கடந்த 18ஆம் தேதி, அதாவது என்னுடைய பிறந்த தினத்தன்று அவருக்கு சிங்கப்பூரிலே ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நல்லபடியாக அந்த சத்திர சிகிச்சை நடந்து முடிந்து தற்பொழுது ஓய்வில் இருக்கின்றார், பெட் ரெஸ்டில் இருக்கின்றார் சிங்கப்பூரிலே. நான் நினைக்கின்றேன் அவருடைய முன்னாள் நண்பர் அர்ஜுன மகேந்திர, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர், ஒரு பாரிய மத்திய வங்கி மோசடிக்கு உரிமை சொல்ல வேண்டியவர், பதில் கூற வேண்டியவர், அவரையும் நான் நினைக்கிறேன் சந்தித்திருப்பாரா இல்லையா என்பது குறித்து தெரியாது. சந்தித்தால் அவரையும் அழைத்து வருமாறு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், அவர் ஒரு பாரிய மோசடிக்கு பெயர் போனவர். மத்திய வங்கி கொள்ளை, அதற்கு உரித்தானவர் தான் அவர். மத்திய வங்கி கொள்ளையடித்தவர். அவரெல்லாம் ஒரு திருமண வீட்டுக்கு செல்வதாக சென்றவர் தான். ரணில் விக்ரமசிங்கவை பார்லிமெண்டத்தில் கூறுவார், ஒரு திருமண வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்றால் நான் இன்னும் சென்று வரவில்லை என்று. இப்பொழுது இன்னுமா அந்த திருமண வீடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற கேள்விகள் தான் கேட்க தோன்றுகின்றது. அப்படி இருக்கிற நிலையில் இலங்கை வங்குரோத்தடைய அந்த சம்பவமும் ஒரு பிரதான காரணமாக இருந்தது. பதில் கூற வேண்டியவர்கள் தான் இவர்கள். இப்படி இருக்கிற நிலையில் ரணில் விக்ரமசிங்க இன்று சிங்கப்பூரிலிருந்து அவருடைய 77வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அப்படி இருக்கிற நிலையில் அவருடைய வழக்கு ஒன்றும் இருக்கின்றதானே. என்ன வழக்கு? 166 லட்சம் அரச பணம், மக்கள் பணம் அவருடைய தனிப்பட்ட விஜயம் ஒன்றுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான மிக முக்கியமான தீர்மானங்கள் இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத அளவிலே எடுக்கப்படவிருப்பதாகத்தான் அறிய கிடைத்த ஒரு சில தகவல்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சம்பந்தமான புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கிருந்து சிஐடி அதிகாரிகள் லண்டனுக்கு சென்று அங்கு அந்த தனியார் கல்லூரியில் விவரங்களை கோரியிருக்கிறார்கள். அதே போல ஃபேஸ்புக்கிலே ஒரு சிவில் செயற்பாட்டாளர் ஓஷல ஏரத் என்பவர் கூட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நிறைய தகவல்கள் கேட்டிருந்தார் அந்த கல்லூரியிடமிருந்து. அவர்களும் பல உண்மைகளை அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த கேள்விகளை கேட்பவர்களுக்கு அவர்கள் பதில் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஓஷல ஏரத் என்பவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் இன்னமும் அந்த விடயங்கள், அந்த கடிதங்கள் இருக்கின்றது. அந்த கல்லூரியிலிருந்து கிடைத்த கடிதங்கள். அப்படி இருக்கிற நிலையில் இது தனிப்பட்ட விஷயமா இல்லையா என்பது உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிஐடியினர் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்க்கலாம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த முக்கியமான வழக்கு விசாரணை மிக விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சம்பந்தமான அப்டேட்டுகளை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்னும் ஒருவர் நேற்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கின்றார். அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் எங்கு நடந்தது என்றால், மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேரில் சென்று சந்தித்து ஆசி பெற்று அவருக்கு முன்பாக ஒரு கேக்கை வெட்டி அவரிடமிருந்து ஒரு கேக் துண்டை சாப்பிட்டு தான் அவருடைய பிறந்தநாள் திருப்திகரமாக இருந்ததாக குறிப்பிட்டு ஃபேஸ்புக்கிலே பதிவு ஒன்றை பதிவிடுகிறார். அவர்தான் உதயங்க வீரதுங்க, ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க. பல குற்றச்சாட்டுகளுக்கு பெயர் போன ஒருவர். அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று சற்று ஆழமாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக நிறைய பேர் மறந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இன்னமும் சுதந்திரமாக வெளியே நடமாடி திரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக இருந்த குற்றச்சாட்டுக்கள் என்ன என்பது குறித்து நிறைய பேர் மறந்திருக்கக்கூடும். இன்டர்போல் ரீதியாக சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்யப்பட்ட ஒருவர், துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்ட அந்த நாட்டில் இங்கிருந்து ஒரு விசேட குழு சட்ட நடவடிக்கைகளுக்காக சென்று அவரை இலங்கைக்கு அழைத்து வந்து இங்கு பிறகு விசாரணைகள் இடம்பெற்றது. விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே பல பேர், அந்த விசாரணை செய்த அதிகாரிகள் கூட
பல பேர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். உடனடியாக அவருக்கு பாசிட்டிவான விதத்தில் தான் எல்லாமே நடந்தது. காரணம் மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு உறவினர் கூட இவர், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கிற நிலையில், உறவினராக இருக்கிற நிலையில் இவருக்கு நிறைய உதவிகள் ராஜபக்ச மூலமாக கிடைத்தது. ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் இவர் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவராக நியமிக்கப்பட்டாரும் கூட. ஆகவே இவருடைய பிறந்தநாள் நேற்று அந்த சிங்கள பதவியில் அவர் பதிவிட்டிருக்கிறார். මගේ ජීවිතයේ ලොකුම තීරණය තුන ගන්න මම මට මූලික මග පෙන්වීම ලැබුණේ අපේ මහින්ද අයියාගෙන්. ඒ නිසා මම ඌට සදා කාලිකවම ණයගැති. என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 தீர்மானங்களை நான் எடுப்பதற்கு பிரதான காரணம், வழிகாட்டியாக இருந்தவர் மஹிந்த அண்ணா தான். அவருடைய என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் அவருக்கு கடன் பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரே பல கடன்கள் இருக்கின்றது, நாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள் பல இருக்கின்றது. அவருக்கு இவர் இந்த வாழ்நாள் முழுக்க நான் கடன் பட்டிருக்கேன் என்னுடைய மகிந்த அண்ணனுக்கு என்று அந்த பதவியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொல்றார் என்றால், 1972 கொழும்பு நாளந்த கல்லூரியில் கல்வி பயிர்ப்பதற்கு அவரை சேர்ப்பதாக இருக்கலாம். அதே போல் அதற்கு பிறகு 1985 பல்கலைக்கழக மேற்படிப்புக்காக சோவியத் ரஷ்யாவுக்கு இவரை அனுப்பியதாக இருக்கலாம். அதற்கு பிறகு 2006 ஆண்டு கால பகுதியில் ரஷ்யா, யுக்ரைன் உட்பட 8 நாடுகளுக்கு இலங்கைக்கான தூதுவராக இவரை நியமித்தமை உட்பட பல மிக முக்கியமான விடயங்களுக்கு பிரதான காரணமே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களால் தான். அவர் எடுத்த காரணங்கள், தீர்மானங்கள், அவர் காண்பித்த வழியில் தான் நான் சென்றேன், அதனால் தான் எனக்கு இந்த அளவு உயர முடிந்தது என்று அந்த பிறந்தநாள் கொண்டாட்ட பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் இருக்கின்றது பதிவு நாங்கள் வாசிப்போம். அதமாக உபாந்தினேயது උදෑසනම මට සුබ පැතුම් එක් කිරීමට ඔහු අමතක කළේ නෑ. සවස ඔහු අවුවී ඔහුගේ අතින්ම කේක් කැබැල්ලක් රසවිඳමින් පැරණි මතකයත් නැවත වමාරු කරගත් ඒ මෝත මට විශේෂයෙන්ම අගනයි. அதாவது என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலையிலேயே மகிந்த அண்ணா எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார். அவரை பார்த்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி. இன்றைய பிறந்தநாள் ஒரு முழுமையான கொண்டாட்டமாக அமையும். ஆகவே மாலை நேரத்தில் நான் மகிந்த அண்ணாவை சந்தித்து அவர் கையால் அவர் முன்னிலையில் கேக் வெட்டி அந்த கேக்கிலிருந்து ஒரு துண்டை நான் சாப்பிட்டேன், மகிழ்ந்தேன். பழைய நினைவுகளை நாங்கள் மீட்டி பார்த்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு பதிவு இருக்கிறது. அதிலே අපි අමතක නොකළ යුතු වැදගත් යථාර්ථයක් ඇත. වසර 56කට ආසන්න කාලයක් පුරා මේ රටේ ජනතාවට රාජපක්ෂවරුන්ට ආදරය කර තිබුණේ මහින්ද මාත්‍යා ජනතාවට පෙන්වන අසීමිත ආදරය, කරුණාව සහ මනුස්සකම නිසායි. වෙනත් කිසිදු சாதகයක් නිසා නොවේ. அவர் குறிப்பிடுகிறார் அந்த பதவியிலேயே, நாங்கள் மறந்தாலும் மறக்கக்கூடாத ஒரு விடயம்தான் 56 வருடங்களுக்கும் மேலதிகமாக இந்த நாட்டில் ராஜபக்சக்களை மக்கள் நேசி காரணம் மஹிந்த ராஜபக்ச மக்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு, பாசம் தான் அதுக்கு பிரதான காரணமாக அமைவதாகவும் அந்த பதவியிலே குறிப்பிட்டிருக்கிறார். மே රටේ ජනතාවට පමණක් නොව අනෙකුත් රාජපක්ෂවරුන්ද ගැඹුරින් අවබෝධ කරගත යුතු සත්‍යයකි. ඇත්ත වශයෙන්ම අපේ මහින්ද මාත්‍යාට වෙනත් விகல்பයක් නැත. இது நாட்டில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, ஏனைய ராஜபக்சக்களும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு விடயம் என்று அவர் ஏனைய ராஜபக்சக்களுக்கும் ஒரு சின்ன விடயத்தினை குறிப்பிட்டு அவர் இருக்கின்றார். அந்த புகைப்படங்களை பார்ப்போம். ரைட், பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற அவருடைய பிறந்தநாள் புகைப்படங்கள். சந்தோஷமாக மகிந்த ராஜபக்ச அண்ணாவின் பக்கத்தில் இருந்து கேக் வெட்டி மெழுகுதிரி பற்ற வைத்து பிறகு அந்த கேக்கை பரிமாறுகிறார். மூன்றாவது புகைப்படம் அவர் முழங்கால் இட்டு, மகிந்த ராஜபக்சவிற்கு முன்னால் முழங்கால் இட்டு இவ்வாறு கேக் கொண்டுகிறார். அதற்கு தான். ஆனால் அந்த 3 புகைப்படங்களிலே அந்த புகைப்படத்துக்கு சற்று ரியாக்ஷன்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏனைய புகைப்படம் 131 லைக்ஸ், 120 லைக்ஸ். ஆனால் இதற்கு 3.2K லைக்ஸும் 622K 622 கமெண்ட்ஸ் இருக்கிறது, 1K ஷேர்ஸ் இருக்கிறது. நாங்கள் கமெண்ட்ஸை சற்று பார்ப்போம். ரைட், அது சொல்லும் அளவுக்கு இல்லை, நாங்கள் அதை வாசிக்காமல் விடுவது நல்லது. காரணம், நிறைய விஷயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. டாகி ஸ்டைல் என்கிறார்கள், ஏதேதோ இருக்கிறது.
ரைட், அது கமெண்ட்ஸ். நாங்கள் அதை கமெண்ட்ஸை பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் திரையில். இவைத்தான் இதில் இருக்கின்ற கமெண்ட்ஸை பார்த்தால் தெரிகின்றது. சிங்களவர்கள் தான் அதிகமாக கமெண்ட்ஸ் செய்கிறார்கள். நாய்ப்படாத பாடு என்று கூட சொல்லப்படுகிறது. சிங்களத்தில் இருக்கிறது அப்படித்தான். பட்டப்பல் உரகெடிய உதயாங்க வீரதுங்கயா ஸ்ரீலங்கா ஏர்லைன்னைக்கே விநாச கல. ரைட், அது ஒரு வார்த்தை சிங்களத்தில் இருக்கிறது. கள்ளன், திருடன், உதயாங்க வீரதுங்க நீ ஒரு திருடன், ஸ்ரீலங்கா ஏர்லைனை நாசம் செய்த நீ அப்படி என்று சொல்லப்படுகிறது சிங்களத்திலே. என்ன செய்ய இதை நாங்கள் அவ்வளவு வாலு அட் இட்ஸ் ஃபைனஸ்ட், அதாவது வாலு என்றால் அடிமை, கொத்தடிமை. கொத்தடிமை என்ற வார்த்தை தான் சரியாக இருக்குது. அந்த புகைப்படத்தில் கொத்தடிமை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாலு அட் இட்ஸ் ஃபைனஸ்ட், தே நோ த டேஸ்ட் ஆஃப் கரப்ட் டீல்ஸ் அண்ட் ஈஸி மணி. ஸோ திங்க் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் ஃபீல்ஸ் லைக் ஹெவன் டு தெம். அவர்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்பவர்களெல்லாம். those who benefited through commissions, deals and projects. ரைட், அதான் நான் இந்த விஷயத்துக்கு வருகிறேன். இன்னும் இருக்கிறது. இது ஜஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸ் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பதை சற்று பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தது. அதான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் திரையில். நாய்களுக்கு சோறு போடுவதை போல என்றும் ஒரு கமெண்ட் இருக்கிறது. பல்லாண்ட கேமதினா வகை அப்படியும் இருக்கிறது. பையன் ஆசம விதிய அதாவது ராஜபக்ச ஆதரவாளர்கள் விருப்பமான ஸ்டைல் என்று சொல்லப்படுகிறது. அதை நான் சொல்லவில்லை, இது கமெண்ட்ஸில் இருப்பதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் இருப்பதை வாசிக்கிறோம், அவ்வளவு தான். அப்படி இருக்கிறது. ஆகவே இந்த புகைப்படங்கள் தான் சற்று வைரலாக இருக்கிறது. நிறைய மீம்ஸும் காணக்கூடியதாக இருந்தது. மீம்ஸ் பார்க்கும்போது தான் நான் நினைத்தேன், ஏன் இவ்வளவு மோசமான வார்த்தை பிரயோகங்கள் இவருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்று. அதற்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும் தானே, கபில சந்திரசேன யார் தெரியுமா? மஹிந்த ராஜபக்சவை நீதிமன்றத்தில் அல்ல, மன்னிக்கவும், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக காட்டி கொடுத்தவர் என்றே சொல்லலாம். நான் இந்த விமான கொள்வனவில் பொது கிடைத்த கமிஷனில் 60 மில்லியன் மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தடவைகளில் வழங்கினேன் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக வாக்குமூலம் கொடுத்தவர் தான் கபில. அவை கபிலனுடைய பிறகு அவர் மிரட்டித்தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது. கபில சந்திரசேனவிடம் சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் இதற்கு முன்பதான நிகழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம். இது எப்படி இருப்பினும் டிசம்பர் 10, 2024 இந்த கபில சந்திரசேனவுக்கும் இந்த உதயங்க வீரதுங்கவுக்கும் எதிராக வெளிநாடு பயணத்தடை ஒன்று விதிக்கப்படுகிறது. நான் அந்த செய்தியை வாசித்து விடுகிறேன். முதலில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி, இது டிசம்பர் 10 2024 வெளியாகிற செய்தி. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இவர்களுக்கு எதிரான நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்பில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் கீழ் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏர்பஸ் விமானங்களை சந்தை பெறுமதியை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஊழல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்ய முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் 7031C சரத்தின் கீழ் இவர்கள் இருவரின் பெயர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இருதரப்பின் பெயர்களும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தான் அந்த செய்தி டிசம்பர் 10 2024 பதிவாகிறது. அதையடுத்து அவர்களுக்கு அமெரிக்காவுக்கும் செல்ல முடியாது, நாட்டிலிருந்தும் வெளியே எங்கேயும் செல்லவில்லை, உள்ளே இருக்கிறார்கள். இதன் நிலையில் தான் கபில சந்திரசேன கைதாகிறார். மீண்டும் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இதனிலே தான் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை அவர் குறிப்பிட்டு அது ஒரு பெரிய கதையாக போய்கொண்டிருக்கிற நிலையில் இன்று நேற்றை பிறந்தநாளை கொண்டாடி உதயங்க வீரதுங்க குறித்து 8 வருடத்துக்கு முன்பாக இல்லை 10 வருடத்துக்கு முன்பாக இருந்தே பல கதைகள் இருக்கின்றது. 2000ஆம் ஆண்டில் யுத்த சூழல் இலங்கையில் உக்கிரமான இல்லாவிட்டாலும் யுத்த சூழல் இருந்தது. அந்த யுத்த சூழலின் மையமாக வைத்து இவர்கள் போருக்கு தேவையான MiG-27 என்கின்ற விமான கொள்வனவு அட்டாக் செய்கின்ற விமானங்களை கொள்வனவு செய்ய வேண்டும்
என்ற ரீதியில் ஒரு நிதி மோசடியை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிரதானமாக டீலர் புரோக்கர் இடைத்தரகராக செயற்பட்டது அப்போது ரஷ்யாவின் தூதுவராக இருந்த உதயங்க வீரதுங்கத்தான் என்பது பலராலும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அது சம்பந்தமாக நாங்கள் சற்று பார்க்கலாம். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய மகிந்த அண்ணாவுக்கு முன்பாக கேக் வெட்டி அவருக்கும் கொடுத்து விட்டு ஒன்று கமெண்ட் செக்ஷனில் பலமாக அடி வாங்கி கொண்டிருக்கின்ற உதயங்க வீரதுங்க சம்பந்தமாக பார்த்தோமானால் MiG-27 விமான கொள்முதல் ஊழல் முக்கிய குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கின்றது. இலங்கை விமானப்படைக்கு 2006 வாங்கப்பட்ட MiG-27 போர் விமானங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கமிஷன் அல்லது லஞ்சம் பெற்றது சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கின்றது. பணம் முறைகேடாக மாற்றி அமைத்தது, மணி லாண்டரிங் இடம்பெற்றிருப்பதும் இதில் சொல்லப்பட்டது. மிகைப்படுத்தப்பட்ட விலைக்கு விமானங்கள் வாங்கியதில் பங்கு கொண்டதும் இவருக்கு எதிராக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. விசாரணைகளில் பல வங்கி கணக்குகளுக்கு சந்தேகத்திற்கிடமான பண பரிவர்த்தனைகள் நடந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசும் அவரை முக்கிய ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் என்றும் குற்றம் சாட்டி தடைகள் விதித்தான். தடையை தான் நான் முதலிலே வாசித்து காண்பித்தேன். அந்த செய்தி அதாக இருக்கிறது. பண மோசடி என்ன என்று பார்த்தால், மணி லாண்டரிங் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால், மிக் ஒப்பந்தத்துடன் தொடர்புடையதாக இடம்பெற்றதான் சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு வங்கி கணக்குகள் மூலம் பணம் மறைத்ததாக ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இதனால் அவரது பல வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. கபில சந்திரசேனுடைய செய்தியை பார்த்தோம் தானே. கபில சந்திரசேன UK நிறுவனம் ஒன்று, ஹேபஸ் நிறுவனம் ஒன்றுடன் ஒரு குறிப்பிட்ட விலைக்கும் அதிகமான விலைக்கு வாங்கி இருக்கின்றார்கள். அதில் கிடைத்த கமிஷனை தான் நேராக இலங்கையில் இருக்கின்ற வங்கிக்கு அவர் வைப்பிடவில்லை. மாறாக சிங்கப்பூரில் கபில சந்திரசேனனுடைய மனைவியினுடைய பேரில் ஒரு கணக்கை திறந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு தொகையும் அதுக்கு பிறகு இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு தொகையும் அப்படி வைப்பிலிட்டு அந்த கமிஷனை அவர்கள் மணி லாண்டரிங் பண மோசடி செய்தார்கள். அதுக்கு பிறகு தான் இலங்கைக்கு வந்து வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மஹிந்த மாத்தியாவுக்கு கொஞ்சமும் 60 மில்லியனும் அது 3 தடவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல பேருக்கு சமால் ராஜபக்சேனுடைய இளைய மகனுக்கு ஒரு தொகையும் அப்போது இருந்த பிரதி அமைச்சருக்கும் ஒரு தொகையும் பலருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ராஜபக்சேவின் ஆதரவு தானே அவருடைய கருத்து என்னவென்றால், இவ்வளவு பெரிய மோசடி நடந்தும் 60 மில்லியன் தானே மஹிந்த ராஜபக்சே எடுத்ததாக சொல்கிறார்கள். அடையப்பா, அதான் நாங்களும் கேட்கிறோம். 60 மில்லியன் இல்லை, அதற்கு மேலாக இருக்க வேண்டும். அது எப்படி 60 மில்லியனாக குறிப்பிடுகிறார்கள் தான் கேள்வியாக இருக்கிறது. ரைட், நாங்கள் அடுத்த குற்றச்சாட்டுக்கு சொந்தமான அதே போன்ற ஒருத்தவர் தான் இவர் உதயங்க வீரதுங்க. அவரை பற்றி வரலாம். என்ன நடந்தது, மணி லாண்டரிங் என்ன நடந்தது என்றால், மிக் ஒப்பந்தத்துடன் தொடர்புடையதாக வெளிநாட்டு நாங்கள் அதை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இவருக்கு எதிராக. உக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுத விற்பனை குற்றச்சாட்டு ஒன்றும் இருக்கின்றது. ரைட், நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதயங்க வீரதுங்க நபர், அவருக்கு எதிராக இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன பிரதானமாக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருப்பவர் இன்னமும் பிறந்தநாள் கொண்டாடி இருந்து கொண்டிருக்கிறார். ரைட், உக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுத விற்பனை குற்றச்சாட்டு. 2015 உக்ரைன் அரசால் அரசுக்கு எதிரான பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதங்கள் விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் அவரின் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு மிக முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது. அடுத்த விடயம் என்னவென்று பார்ப்போம். ஒழுங்குமுறை மீறல்கள் அல்லது முறைகேடுகள் என்னவென்று பார்த்தால், மிக் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் வழக்கமான திறந்த டெண்டர் நடைமுறையை தவிர்த்ததாக, அதே போல அரசாங்க ஒப்பந்தம் G2G என கூறப்பட்டாலும் இடைநிலை நிறுவனங்கள் மூலம் பணம் செலுத்தப்பட்டதாக. G2G என்றால் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கும் ராஜதந்திர மட்டத்திலான கலந்துரையாடலின் அடிப்படையில் தான் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற வேண்டும். ஆனால் இந்த மிக் விமான கொள்வனவுக்கு அப்படித்தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இது G2G நடந்த பேச்சுவார்த்தை, அதன் அடிப்படையில் தான் இந்த கொள்வனவு இடம்பெறுகிறது சொன்னாலும் கூட இடையிலே இவர் ஐயா புரோக்கர் வேலை பார்த்திருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. அரசாங்கம் ஒப்பந்தம் என கூறப்பட்டாலும் இடைநிலை நிறுவனங்கள் மூலம் பணம் செலுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டு இதில் இருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட வழக்குகள் மற்றும் கைதுகள் என்னென்று பார்த்தால், 2018 வெளிநாட்டில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். அப்பொழுது தான் இலங்கையிலிருந்து ஒரு குழு அதிரடியாக சென்றது சட்ட நடவடிக்கைகளுக்காக. 2020 இலங்கை கொண்டு வரப்பட்டு CID விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு அவருடைய பக்கத்து வீட்டில் இருப்பவருடன் ஒரு சண்டை, அவரோட சண்டை, அவருடைய மூக்கை
தாக்குதலுக்குள்ளாக்கி காயமடைக்க செய்திருக்கிறார் இந்த உதயங்க வீரத்துங்க. சண்டியர் தானே ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் சண்டியர்கள் என்பதால் மூக்கையை உடைத்து காயமாக்கி அவர் சென்று போலீஸ் முறைப்பாடு செய்து மீண்டும் அதற்காக அவரை கைது செய்தார்கள். 2025ஆம் ஆண்டு அயலவரை தாக்கி காயப்படுத்ததாக போலீஸ் விசாரணை செய்தார்கள். அடுத்தாக இப்போ குடும்ப நியமனம் அரசியல் என்ன பேக்ரவுண்ட் என்ன நெப்போட்டிசம் குற்றச்சாட்டம் ஒன்றும் இருக்கிறது. இவர் நான் ஆரம்பத்திலே கூறினேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் உறவினராக இருப்பதால் அரசியல் ஆதரவால் பதவி பெற்றதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அவரை குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 தீர்மானங்களுக்கு மிக முக்கியமான 3 காரணங்களுக்கு மஹிந்த அண்ணா தான் பிரதான காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதான் இங்கு வருகிறது விஷயம். ஒன்று, அவர் கொழும்பில் ஒரு பிரபல பாடசாலையில் கல்வி பயில்வதற்கும் பிறகு மேற்படிப்புக்காக சோவியத் நாடுகளுக்கு சென்றதற்கும் அதுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் உட்பட 8 நாடுகளுக்கு தூதுவராக இலங்கைக்கான தூதுவராக ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் நியமிக்கப்பட்டதற்கும் மஹிந்த ராஜபக்ச தான் காரணம் என்று அவரை குறிப்பிட்டார். அதனால் தான் அரசியல் ஆதரவால் இவர் ஒரு குடும்ப உறவினர் அரசியல் ஆதரவால் பெற்ற பதவி பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆகவே சுருக்கமாக பார்க்க போனால் இந்த உதயங்க வீரத்துங்க யார் என்றால் விமான கொள்முதல் ஊழல், பண மோசடி, ஆயுத விற்பனை குற்றச்சாட்டு, ஒப்பந்த முறைகேடுகள், தாக்குதல் வழக்கென அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. இதில் சற்று நாங்கள் இந்த மிக் 27 டீல் எப்படி நடந்தது என்பதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். நாங்கள் அதை பார்த்தோமானால் தேவையும் முடிவும் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் LTTE போரின் இறுதி கட்டத்தில் அட்டாக் ஏர்கிராஃப்ட் தேவைப்பட்டிருக்கிறது. அதற்காக மிக் 27 கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அதான் மிக் கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது தெரியும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய குடும்ப ஆட்சி தான் நடைபெற்றது. குடும்ப உறுப்பினரான நெருங்கிய உறவினரான உதயங்க வீரத்துங்க அப்பொழுது அங்கு தூதுவராக இருக்கிறார். இவரை வைத்து தான் இந்த முடிவு எடுக்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தையில் யுத்தத்துக்கு தேவை இப்பொழுது அவசரமாக கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் தேவை. அதற்கு தான் மிக் 27 விமானங்கள் வாங்க வேண்டிய தேவை இருப்பதாகத்தான் முதல் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்று கூறப்பட்ட ஒப்பந்தம். இது அப்படிதான் நான் முதலில் கூறினேன். G2G ஒப்பந்தம் என்று சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக இது உக்ரைன் அரசுடன் நேரடி ஒப்பந்தம் என்று தான் முதலில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னர் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் உண்மையில் இது டைரக்ட் அரசு ஒப்பந்தம் இல்லை, நேரடியாக அரசு ஒப்பந்தம் இல்லை. மாறாக நடுவில் தனியார் புரோக்கர் கம்பெனி ஒன்று இருந்திருக்கின்றது. நான் முதலில் குறிப்பிட்டதை போலத்தான் அதுதான் முக்கிய இடைநிலை தரகர் யார், அந்த கம்பெனி யார் என்று பார்த்தால் பெலிமிசா ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தான் இதில் இடைத்தரகர் வேலை பார்த்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக பேசப்பட்ட நிறுவனம் பெலிமிசா ஹோல்டிங்ஸ் யூகேயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனம் உக்ரைன் சப்ளையருடன் தொடர்பு, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுடன் தொடர்பு, 2 பக்கத்துக்கும் நடுவில் புரோக்கராக செயற்பட்டது இந்த பெலிமிசா ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தான். விலை உயர்த்தப்பட்ட முறை நான் ஆரம்பத்தில் கூறினேன். ஒரு விமானத்துக்கு இந்த விலையென நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட இருந்தாலும் கூட இவர்கள் இந்த இடைத்தரகராக இருக்கின்ற கம்பெனி இது அல்ல விலை, இதை விட சற்று அதிகமாக விலையை குறிப்பிட்டு காண்பித்தான் இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால் உண்மையான விமான விலை எஸ்டிமேட்டடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குறைவாக இருந்திருக்கிறது, அந்த விமானத்தை குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் பெலிமிசா நிறுவனம் மூலம் பிரைஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ஃப்ளேட் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவையை ஏற்றாற்போல் ஒரு விமானத்தின் விலை இருந்ததை விட அதிகரித்திருக்கிறார்கள். அதைத்தான் இலங்கை காண்பித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மிக் 27 ஒரு விமானத்தின் விலை இதுவாக. உதாரணமாக ஒரு விமானத்தின் விலை எக்ஸ் என்றால் ஸ்ரீலங்காவுக்கு கோட் செய்திருக்கிறார்கள் எக்ஸ் பிளஸ் என்று. பெரிய கமிஷன், அந்த பிளஸ் என்பது தான் இவர்களுக்கான கமிஷன். அந்த கமிஷனை தான் உதயங்க வீரத்துங்க குளிர் காய்ந்திருக்கின்றார். பார்க்கலாம், இன்னும் சற்று ஆழமாக பார்க்கலாம். பணம் போன வழி, மணி ஃப்ளோ என்ன என்பது குறித்து நாங்கள் சற்று பார்ப்போம். விசாரணைகளில் கூறப்பட்ட ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் விசாரணைகளில் தெரிய வந்த அதே போல எதிர்கட்சியினர் குறிப்பிட்ட அப்போது எதிர்கட்சியினர் குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு அமைய நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸ்ரீலங்கா ட்ரெஷரி ஊடாக பெலிமிசா ஹோல்டிங்ஸுக்கு செல்கிறது, பெலிமிசாவுடாக உக்ரைன் சப்ளையருக்கு சென்றிருக்கிறது. மீதமான பணம் ஆஃப் ஷோர் அக்கவுண்ட்ஸ், அதாவது உள்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் வெவ்வேறு கணக்குகள் தான் ஆஃப் ஷோர் அக்கவுண்ட்ஸ். நாடும் சொல்லப்படுது சைப்ரஸ், பெலிஸ், இன்னும் பல நாடுகளில் வங்கி கணக்குகளில் இந்த கமிஷன் பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. தனிநபர்கள் மற்றும் தொடர்புடையவர்கள்
இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவே மணி லாண்டரிங் பேட்டர்ன் என்று சிஐடி கூறியது. இதுதான், அதாவது உள்நாட்டிற்கு வராமல் இதில் மேலதிகமான பணத்தை இந்த எக்ஸ் ப்ளஸ் என்று கூறின உதாரணமாக சொன்னது. எக்ஸ் என்றால் எக்ஸோடு சேர்த்து ப்ளஸ் ஒன்று இருக்கிறது. அந்த ப்ளஸ் எல்லாம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற வங்கி கணக்குகளில் வைப்பிடப்பட்டு அதுதான் இவர்கள் பரிமாறிக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. இதில் உதயங்க வீரதுங்கவின் பங்கு என்னவென்றால், உதயங்க வீரதுங்க அப்போது ரஷ்யாவுக்கான தூதுவராக இருந்திருக்கிறார். அப்போது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் டீல் ஃபெசிலிட்டேஷன், புரோக்கர் நெட்வொர்க்குடன் தொடர்பு, பெலிமிசா லிங்க், அந்த இடைத்தரகரான செயற்பட்ட அந்த கம்பெனியுடன் உதயங்க வீரதுங்கவுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருந்திருக்கின்றது. இவர் தான் டீலை பேசியிருக்கின்றார். காரணம், இலங்கை அரசாங்கத்தில் ராஜபக்ச ஆட்சியாக இருந்திருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற உதயங்க வீரதுங்க ரஷ்யாவின் தூதுவராக இருந்திருக்கிறார். ஆகவே மிக இலவாக இந்த டீல் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு கேள்வி வரலாம், ராஜபக்ச அரசின் பங்கு என்ன? இப்பொழுது உதயங்க வீரதுங்க ராஜபக்ச அரசாங்கத்தை ஏமாற்றினாரா அல்லது ராஜபக்ச அரசும் இதில் இணைந்து செயற்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். ரைட், அப்படி பார்த்தால் அரசியல் அனுமதி கொடுத்திருப்பதே அப்போதைய ராஜபக்ச அரசாங்கம் தான். அவர்களுக்கு தெரியும் இதில் இப்படித்தான் எங்களுக்கு ஜட்டும் தேவை, அதே போல ஜட்டுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த கமிஷனும் தேவை என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஏன் கபில சந்திரசேனுடைய விவகாரத்திலும் மற்ற நடந்தது. 60 மில்லியன் 3 தடவைகளில் 20-20ஆக 60 மில்லியன் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இவர் குறிப்பிட்டாலும் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அது மிக விரைவில் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கும் போது அதுவும் தெரிய வரும். அது நாங்கள் பொறுமையாக பார்க்கலாம். அதுபோல தான் இதுவும் சொல்லப்பட்டது. அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச இவர்கள் நினைத்தால்தான் யுத்தத்துக்கு எதுவுமே செய்யக்கூடியதாக இருக்கும், யுத்தத்துக்கு தேவையான எதுவுமே வாங்க முடியுமாக இருக்கும். இத்தகைய பெரிய டிஃபென்ஸ் டீல் கேபினட் அப்ரூவல், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ் இல்லாமல் நடக்காது. இது அனைத்தையும் பக்காவாக அனுமதித்து எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுப்பதற்கு பிரதானமாக செயல்பட்டது கோட்டாபே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச இவர்கள் தான். ரைட், அந்த ஆட்சி காலத்தில் இது இலகுவாக நடந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த மோசடியும் மிக அழகாக இலகுவாக நடந்திருக்கின்றது. இப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் பேசியிருக்க மாட்டார்கள். காரணம், யுத்தத்தை முன்னுக்கு வைத்துத்தான் இந்த பின்னால் நடந்த இந்த கருப்பு சந்தை, இந்த திருட்டு சம்பவங்கள் எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது. யுத்தத்தை முன்னுக்கு வைத்தான். இப்போ பெரும்பான்மை மக்கள் இதை பற்றி பேச மாட்டார்களே. எப்படியாவது யுத்தத்தை முடிக்க வேண்டும். ஆம், இலங்கை அரசாங்கம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, யுத்தத்தை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், முடிவு கொண்டு வர போகிறார்கள் என்று ஒரு மகிழ்ச்சியில் தான் இருந்திருப்பார்கள். தவிர அந்த யுத்தத்தை முன்னுக்கு வைத்து பின்னுக்கு நடக்கின்ற இந்த மாதிரி பிக்காளி வேலைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரிந்திருக்காது. ரைட், அதே போலத்தான் நாங்கள் தொடர்ந்து பேசினால் எர்ஜென்சி ஆஃப் வார் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது அரசு கூறுவது என்னவென்றால் அந்த காலத்தில் கூறியிருப்பது எல்டிடி போரின் அவசர நிலை, அதனால் ஃபாஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் செய்ய வேண்டியது. இதை பயன்படுத்தித்தான், இந்த விஷயத்தை பயன்படுத்தித்தான் டெண்டர் ப்ராசஸ் பைபாஸ், டிரெக்ட் டீல் மாதிரி காட்டப்பட்டது. உடனடியாக அவசரமாக தேவை, இதற்கெல்லாம் கால நேரம் உடனடியாக அப்ரூவல் கொடுக்கப்படுகிறது, பாஸ் பண்ணப்படுகின்றது, அனுமதி எல்லாம் கிடைக்கிறது உடனடியாக. காரணம், யுத்தத்தை நாங்கள் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை வைத்தான் இந்த மோசடி நடக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நேரடி குற்றச்சாட்டு வாஸ் நிரூபணம் என்று பார்த்தால் முக்கியமான வேறுபாடு என்ன இருக்கிறது என்றால், குற்றச்சாட்டு ராஜபக்ச அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வாறு கம்ப்ளீட் இன்ஃப்ளேட்டட் டீல் அலோவ் செய்தது. அதாவது ராஜபக்ச அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய ஆட்சி காலம் இது, அவர்கள் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அனைத்துக்குமான இவர்களுடைய மேற்பார்வையில் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதை அனுமதித்தது ஒரு பாரிய குற்றச்சாட்டு. ஆனால் நீதிமன்றத்தில் ராஜபக்ச குடும்பம் மீது டிரெக்ட் கன்விக்ஷன் இல்லை. அதான் எப்படி நடக்கும்? அந்த காலத்திலிருந்தே இனி பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. காரணம், இனி அது அவருடைய ஆட்சி காலம், அதற்கேற்றால் போல் என்ன நடந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ரைட், அப்படி என்றால் இந்நேரம் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இவருடைய குடும்பத்தில் பலர் ஒன்று சிறையில் இருக்க வேண்டும் அல்லது வேறு எங்காவது இருக்க வேண்டும். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இன்னமும் அவர்கள் அவருடைய அரசியல் பலத்தை தேடுவதற்காக, அடுத்த 2029 அரசியல் பலத்தை தேடுவதற்காக அவர்கள் அவருடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது பின்னணியில். இது இருக்கின்றது, ஏபாஸ் குழுக்கள் வாங்கல் இப்பொழுது பேசப்படுகின்றது, பல கொலை சம்பவங்கள் இருக்கின்றது, லசாந்த விக்ரமதுங்க, வசீம் தாஜுதீன், ஈஸ்டர் அட்டாக் கூட, இப்படி பல பிரகீத் டெக்னாலஜி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்க நிலையில் லலித் குகன் கொலை, இப்படி எக்கச்சக்கமான விசாரணைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் இன்னமும் இவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள்.
காரணம் அவர்களுக்கு தேவையான வகையில் அந்தந்த ஆட்சி காலங்களில் சாட்சியங்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கலாம், அதிகாரிகள் விலகி போயிருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே தான் இந்த உதயங்க வீரதுங்க ராஜபக்ச குடும்பத்துடனான உறவு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்தால் டீல் நடந்தது என்று எதிர்க்கட்சிகள் கூறினார்கள். எதுவுமே சரியாக ஆதாரம் இல்லாமல் இன்று அவர்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடிக்கொண்டு கேக்குகளை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்று முன்னாள் ஜனாதிபதி 166 லட்சத்துக்கு அரச பணத்தை வீண் விரயம் செய்ததாக சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க 8வது ஜனாதிபதி இன்று சிங்கப்பூரிலே பெட் ரெஸ்டில் இருந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் இலங்கையிலே ஆங்காங்கே சமய வழிபாடுகளும் கேக் வெட்டியும் பால் சோறு உண்டும் அவருடைய பிறந்தநாளை இங்கிருந்தும் கொண்டாடுகிறார்கள். இப்படித்தான் இருக்கின்றது, ரைட்? ஆகவே இன்று நேற்று இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் சம்பந்தமாக அந்த போஸ்டில் இருந்த கமெண்ட்ஸ் பார்த்தவுடன் தான் சற்று இவரை பற்றி நாங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்துவோம், பிறந்தநாள் தானே சும்மா விடக்கூடாது, கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நியூஸ் இன்சைட்டுக்கு உதயங்க வீரதுங்க சம்பந்தமான பல விஷயங்கள், மறந்து போன பல விஷயங்களை நான் நினைவுபடுத்தினேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் ஏதாவது புதிய தகவல்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன், நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக மறந்து விடாமல் இந்த உதயங்க வீரதுங்க, இந்த MiG-27 விமான குடுக்கல் வாங்கல், இந்த மோசடி சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அதையும் சேர்த்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.